ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே 3 பசங்க, ஒரு பையனுக்கு 17 வயசு, இன்னொரு பையனுக்கு 14 வயசு, 9ஆம் வகுப்பு படிக்கிறான். இன்னொரு பையனுக்கு ஒரு 15 வயசு. 3 பசங்க, 17 வயசு பையன் வண்டி ஓட்டிட்டு போகிறான். 9ஆம் வகுப்பு மாணவன் சென்டராக உட்காந்துருக்கான் பைக்கில். இந்த 17 வயசு பையன் என்ன பண்ணிட்டான், பெரிய ரோட்டில் வீலிங் பண்ணிட்டான். வீலிங் பண்ணவும் என்னாச்சு, சென்டர் மீடியனில் அடித்து ஸ்பாட் அவுட்டு. யார் ஸ்பாட் அவுட்டு? 9ஆம் வகுப்பு மாணவன். அவனுக்கு 14 வயசு தான், வெறும் 14 வயசு தான் ஆகுது. 2 பேருமே தீவிர சிகிச்சை பிரிவில் அட்மிட் ஆயிருக்காங்க. ஓட்டுனவன் ஒருத்தன், இறந்து போன பையன் வந்து இன்னொரு பையன். ஸோ நான் படித்து அதுதான் சொல்கிறேன், வாகனத்தில் செல்லும்போது கவனமாக செல்லுங்க அப்படின்னு. யாருமே அவங்களுக்கு தகுந்த பைக் எடுத்துக்கிறதே கிடையாது. எல்லா பேருமே நடிகர் அஜித்குமார் மணிக்கு ரேசர் ஆகணும், ரேசர் வண்டி எடுக்கணும், விஜய் மணி ரேசர் வண்டி எடுக்கணுன்றீங்க. அவங்க பைக்கை ஃபாஸ்ட்டாக ஓட்டினா காசு, நம்ம பைக்கை ஃபாஸ்ட்டாக ஓட்டினா கேஸு. யாருக்கு நஷ்டம்? நம்ம ஃபேமிலிக்கு தான் நஷ்டம். நீங்கள் இறந்து போயிட்டீங்க, யார் கஷ்டப்பட போகிறா? உங்கள் அப்பா அம்மா தான் கஷ்டப்பட போகிறாங்க. உங்கள் அப்பா அம்மா 14 வயசு பையன் இப்போ இல்லை, இந்த உலகத்தில் இல்லை, எவ்வளோ வேதனைப்படுவாங்க. வண்டியில் செல்லும்போது லைசன்ஸு நமக்கு ஏற்ற வண்டி தானா எல்லாத்தையும் பார்த்துட்டு பொறுப்பாக வாகனம் ஓட்டுங்க. அழகான லைஃப்னு சொல்லி ஒன்று இருக்குது. நான் முடிஞ்ச அளவு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், யாரும் கேட்குறதே கிடையாது. எப்போவுமே உங்களை நீங்கள் யோசிக்காதீங்க, உங்களுக்கு பின்னாடி இருக்க ஒரு லைஃப், ஒரு குடும்பத்தை யோசிங்க. வாகனத்தில் இல்லை, வாழ்க்கையிலையும் சரி மெதுவாக போகணுன்ற எண்ணம் உங்களுக்கு வரும். சரியா? இனிமேலும் இந்த தவறை செய்யாதீங்க.